வெல்கம் டு ஹோம்லி சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எறா தொக்கு. அதுக்கு தேவையான பொருட்கள்: பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது கூட கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நறுக்கின தக்காளி அது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. 1/2 டீஸ்பூன் சோம்பை நல்லா தட்டி அது கூட சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கால் கிலோ எறாவை மஞ்சப்பொடி போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். எறால கருப்பு கலரில் ஒரு வெயின் இருக்கும், அதை எடுத்துகிட்டு தான் நம்ம சமைக்கணும். இந்த மசாலா கூட எறாவை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எறாவை சேர்த்து ரொம்ப நேரம் குக் பண்ணாதீங்க, அது 5 நிமிஷத்துலேயே வெந்துடும். எறா நல்லா வெந்துடுச்சு. இப்போ தட்டி வச்ச 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் அதில் போடுறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. சுவையான எறா தொக்கு ரெடி. இந்த எறா தொக்கை சமைச்சு பாருங்க. உங்கள் ரிசல்ட்டை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.